ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கே குரு அகாடமி. இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, தமிழில் இருக்கக்கூடிய 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் 2வது பருவம் முதல் இயல்ல இருந்து 25 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? நம்ம பார்க்கக்கூடிய இந்த 25 கொஷின்ஸும் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த லைவ் டெஸ்ட்டை ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்க. கையில் ஒரு பேப்பர் பேனா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் ஆன்சர்ஸ் நோட் பண்ணிட்டே வாங்க. அண்ட் இந்த டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு ஆன்சர் ரைட்டாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற உங்களோட மார்க்ஸை கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெஸ்ட்டுக்குள்ள போயிடலாம். கையில் பேப்பர் பண்ண எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, ரெடியா? ஓகே, உங்களுக்கான கொஸ்டின்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பொருள் கூறுக. அழுவம் அப்படிங்கிற அந்த சொல்லுக்கான பொருள் என்ன? அழுவம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? காற்று, கடல், வானம், மலை. வெரி குட். அழுவம் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் ஆப்ஷன் பி, கடல். ஓகேவா? அழுவம்னா என்னது? கடல். ஓகே, இது ரொம்ப முக்கியமான பொருள். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். வானம் ஊன்றிய மதலை போல என்ற பாடல் வரியை எழுதியவர் டேஷ். மருதன் இளநாகனார், நப்பூதனார், மாங்குடி மருதனார், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். வானம் ஊன்றிய மதலை போல, ஏனி சாத்திய எட்டறிஞ்செண்ணி, அந்த பாடல்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த பாடல் வரிகளை எழுதுனது யாரு? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிரித்து எழுதுக. பெருங்கடல் இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன கிடைக்கும்? பெரு பிளஸ் கடல், பெரிய பிளஸ் கடல், பெருமை பிளஸ் கடல், பெருங் பிளஸ் கடல். பெருங்கடல் இந்த சொல்ல பிரிச்சு எழுதணும்னா என்ன கிடைக்கும்? வெரி குட். ஆப்ஷன் சி, பெருமை பிளஸ் கடல். ஓகே, அடுத்த கொஸ்டின். சேர்த்து எழுதுக. இன்று பிளஸ் ஆகி இந்த சொல்ல சேர்த்து எழுதணும்னா என்ன கிடைக்கும்? இன்றாகி. இந்த பிளஸ் எடுத்துருங்க, அது ஏதோ மிஸ்டேக்ல வந்துருச்சு. இன்று ஆகி, இன்றி ஆகி, இன்றா ஆகி. இதை சேர்த்து எழுதணும்னா இன்றாகி அப்படிங்கிற ஆன்சர் தான் வரும். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின். 10 பாட்டு நூல்கள்ல பொருந்தாதது எது? பட்டினப்பாலை, கலித்தொகை, முல்லைப்பாட்டு, நெடுநல் வாடை. இதுல எல்லாம் 10 பாட்டு நூல்கள் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஒண்ணு தவறா இருக்கு. அது எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அந்த ஒண்ணு என்ன அப்படின்னா எட்டுத்தொகை நூல். ஸோ 4ல் 3 10 பாட்டு நூல்கள், ஒன்னே ஒன்று எட்டுத்தொகை நூல் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். ஆப்ஷன் பி, கலித்தொகை. அடுத்த கொஸ்டின். பொருள் கூறுக. வங்குல் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று. வங்குல்னா என்ன? வங்குல் அப்படின்னு சொல்லி நாம எதை சொல்லுவோம்? வெரி குட். வங்குல்னா காற்று. ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். உலகு கிளர்ந்தன்ன உழுகெழு வங்கம் என்ற பாடல் வரியை எழுதியவர் கபிலர், கடியலூர் உருத்திரங்கண்ணனார், மருதன் இளநாகனார், நப்பூதனார். ஸோ உலகு கிளர்ந்தன்ன உருகெழு வங்கம் இந்த பாடல் வரிகளை எழுதுனது யாரு? வெரி குட். ஆப்ஷன் சி, மருதன் இளநாகனார். ஓகே, அடுத்த கொஸ்டின். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பும் புலவர் பாணர் போன்றோர் அந்த வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிற
பிறருக்கு வழிகாட்டுதலாக பாடப்படுவது டேஷ் ஆகும். ஆற்றுப்படை இலக்கியம், பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பட்டினப்பாலை. வள்ளல் ஒருவர்கிட்ட பரிசு பெற்று திரும்பக்கூடிய புலவர் பாணர் மற்ற வள்ளலிடம் சென்று பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுறதுக்காக பாடக்கூடிய அந்த பாடல். மற்றவங்க அந்த வள்ளல்கிட்ட போய் பரிசு பெற, சரி மாத்தி சொல்லிட்டேன். வள்ளல் ஒருவரிடம் பரிசு பெற்று திரும்பக்கூடிய அந்த புலவரோ பாணரோ மற்றவர்கள் அதே வள்ளலிடம் சென்று பரிசு பெறுவதற்கு உதவும் வகையில பிறருக்கு வழிகாட்டுவதற்காக பாடக்கூடிய பாடல் தான் என்னது? ஆற்றுப்படை இலக்கியம். ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின். நெடுந்தொகை என அழைக்கப்படும் நூல் எது? ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ப்ரீவியஸ் இயர்ல நிறைய தடவை ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க. ஓகேவா? நெடுந்தொகை என அழைக்கப்படுவது ஐங்குறுநூறு, அகநானூறு, கலித்தொகை, பதிற்று 10. இதை நெடுந்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க, நெடுந்தொகை 400 அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, அகநானூறு. இதை நெடுந்தொகைன்னு சொல்லலாம், நெடுந்தொகை 400 அப்படின்னும் சொல்லலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் என்று கூறும் நூல். முன்னாடி பார்த்தது உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம்ன்ற பாடல் வரியை எழுதுனது யாருன்னு பார்த்தோம். இப்போ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன் அப்படின்னா, உலகு கிளர்ந்தென்ன உருகெழு வங்கம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய நூல் எது? தொல்காப்பியம், பட்டினப்பாலை, அகநானூறு, பதிற்று 10. வெரி குட். இது முக்கியமானது. இது உங்களுக்கு பாடல் வரிகள்லையும் வரும், அப்புறம் லெசன்லையுமே இடையில கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதனால இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, அகநானூறு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஷ் என்று அழைக்கப்பட்டனர். மீகாமன், கம்மியர், மாலுமி, நீகான். கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்களை என்னன்னு சொன்னாங்க? வெரி குட். ஆப்ஷன் பி, கம்மியர். ஓகேவா? ஸோ இது மாதிரி சொல்லி இருக்கக்கூடியது மணிமேகலைகள்ல, மணிமேகலை நூல் இருக்கு இல்லையா? ஸோ அந்த நூல்லையும் இந்த கம்மியர் அப்படிங்கிற அந்த வார்த்தை இடம்பெற்றிருக்கும். ஓகேவா? கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்களை பத்தி மணிமேகலை நூல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. கப்பல் கட்டும் கலைஞர்களை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கம்மியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்த கொஸ்டின். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட மணி தற்போது உள்ள இடம் டேஷ். ரஷ்யா, அமெரிக்கா, நியூசிலாந்து, ஜெர்மனி. ஜெர்மனி எல்லாம் ஒண்ணுதான். பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்கள்ல பயன்படுத்தப்பட்ட ஒரு மணி இப்ப எங்க இருக்கு? வெரி குட். ஆப்ஷன் சி, நியூசிலாந்து அருங்காட்சியகத்துல தான் அதை வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின். தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஷ் வழக்கம் என்று கூறுகிறது. முன்னீர், நன்னீர், தண்ணீர், கண்ணீர். கடற்பயணத்தை தொல்காப்பியத்துல தொல்காப்பியர் என்னன்னு சொல்லியிருக்காரு? ஆக்சுவலா தொல்காப்பியர் தான் தொல்காப்பியத்தினுடைய ஆசிரியர். ஓகேவா? வெரி குட். ஆப்ஷன் ஏ, முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின். அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்படுபவர் டேஷ். ஜாதுநாத், ஜூல்ஸ் வெர்ன், கலீல் கிப்ரான், துரைராசு. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன். வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜூல்ஸ் வெர்ன். இவர் தான் அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று அழைக்கப்படுபவர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
அது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா இருக்கு. நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஜூல்ஸ் வெர்ன், அவர் பேர் தான் இது. ஜூல்ஸ் வெர்ன், ஜூல்ஸ் வெர்ன். ஜூல்ஸ் வெர்ன் வந்து எழுதின நூல்கள்ல பொருந்தாதது எது? 80 நாளில் உலகத்தை சுற்றி, ஆழ்கடலின் அடியில், பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம், பூமியின் மைய விசை. இதுல ஜூல்ஸ் வெர்ன் அவர்கள் எழுதின நூல் கொடுத்திருக்காங்க. இதுல பொருந்தாதது எது அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். ஆப்ஷன் டி. 80 நாளில் உலகத்தை சுற்றி, ஆழ்கடலின் அடியில், பூமியின் மையத்தை நோக்கி ஒரு பயணம். இது மூணுமே அவருடைய நூல்கள் தான். பூமியின் மைய விசை அப்படிங்கிறது அவரோட நூல் கிடையாது. ஸோ அதுதான் பொருந்தாதது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பல பொருள் தரும் ஒரு சொல் என்பது டேஷ். இயற் சொல், திசை சொல், திரி சொல், வட சொல். பல பொருள் தரும் ஒரு சொல். ஆப்ஷன் சி, திரி சொல். ஓகேவா? பல பொருள் தரும் ஒரு சொல், திரி சொல். அடுத்த கொஸ்டின். வங்கம், அம்பி, நாவாய் என்ற சொற்கள் எவற்றை குறிக்கும்? கப்பல், காற்று, கடல், படகு. வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் எதனை குறிக்கக்கூடிய சொற்கள்? இது வந்து எந்த டாபிக்ல வரும் அப்படின்னா, பல பொருள் தரும் ஒரு சொல் இருக்கு இல்லையா, அந்த டாபிக்ல வரும். முக்கியமான டாபிக், ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க, இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, கப்பல். ஓகேவா? வங்கம், அம்பி, நாவாய் இதெல்லாம் கப்பலை குறிக்கக்கூடியது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பொறுத்துக. இயற் சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். பெற்றம், ரத்தம், அழுவம், சோறு. இதை சரியான அந்த ஆன்சரோட பொருத்தி என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஓகேவா? வெரி குட். இதுக்கு ஆன்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயற் சொல். இயற் சொல் அப்படின்னும் பொழுது நமக்கு என்ன வரும் அப்படின்னா, சோறு அப்படிங்கிறது தான் வரும். ஓகேவா? அடுத்தது திரிசொல். திரிசொல் பார்த்தீங்க அப்படின்னா அழுவம் அப்படிங்கிறது தான் திரிசொல். திசைச்சொல் பார்த்தீங்கன்னா என்னது, பெற்றம் அப்படின்னு இருக்கு இல்லையா, பெற்றம்னா பசுவை சொல்லுவோம். ஸோ அதை தான் வந்து திசைச்சொல்னு சொல்லலாம். அடுத்தது வடச்சொல்லுக்கு வந்து ரத்தம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 4 3 1 2 ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின். பண்டிகை என்பது எவ்வகை சொல்? இயற்சொல், திரிச்சொல், வடச்சொல், திசைச்சொல். பண்டிகை அப்படிங்கிறது எந்த வகை சொல்? வெரி குட். ஆப்ஷன் டி, திசைச்சொல். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைந்த சொல்லை எழுதுக. கண்மணி நாளை பாடம் படிக்கிறாள். கண்மணி இன்று பாடம் படித்தாள். கண்மணி நாளை பாடம் படிப்பாள். கண்மணி நேற்று பாடம் படிக்கிறாள். இதுல சரியான வாக்கியம் எது அப்படிங்கிறத பாருங்க.
வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, கண்மணி நாளை பாடம் படிப்பால் அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்த கொஸ்டின். ஓடுகிறாள் என்ற சொல்லின் வேர் சொல்லை எழுதுக. வேர்ச்சொல் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதுல இருந்து உங்களுக்கு 3 கொஸ்டின் கிட்ட கேட்பாங்க, அதிகமாகவும் கேட்கலாம். அதனால நல்லா பார்த்துக்கோங்க இந்த டாபிக்கை. ஓகேவா? ஆப்ஷன்ஸ் வந்து ஓடு, ஓடின, ஓடிய, போடி. இதுல எது சரியான ஆன்சர்? வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஓடு அப்படிங்கிறது தான். மோஸ்ட்லி வேர்ச்சொல் அப்படின்னும் பொழுது அது என்னது? கட்டளை சொல். ஓகேவா? அடுத்தது கலைச்சொல் தருக. கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிறது என்ன? மரைன் டெக்னாலஜி, மரைன் கிரியேச்சர், ஷிப்யார்ட், சப்மரைன். கடல்வாழ் உயிரினம் அப்படிங்கிறது என்ன? வெரி குட். இதுக்கு ஆன்சர் பாருங்க, மரைன் டெக்னாலஜி கிடையாது, மரைன் கிரியேச்சர் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி. ஏன்னா கடல்வாழ் உயிரினம்னு கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜினா என்னது? தொழில்நுட்பம்னு வரணும். ஓகேவா? உயிரினம்னா மரைன் கிரியேச்சர் தான். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். கலைச்சொல் தருக. ஆங்கர் அப்படிங்கிற சொல்லுக்கான கலைச்சொல் என்ன? கப்பல் தளம், மாலுமி, துறைமுகம், நங்கூரம். இதற்கான கலைச்சொல். வெரி குட். வெரி குட். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன், ஈஸியான கொஸ்டின் தான் இல்லையா? நங்கூரம். ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின். பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் தருக. லட்சியம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல். நோக்கம், தொடக்கம், குறிக்கோள், வரலாறு. லட்சியம் அப்படிங்கிறது தமிழ் சொல் கிடையாது. சரியா? யாராவது தமிழ் சொல்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, அது வந்து புறமொழி சொல். ஓகே, ஏன்னா நமக்கு லேல தமிழ்ல எந்த ஒரு சொல்லும் தொடங்காது. ஓகே, வெரி குட். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, குறிக்கோள். ஓகேவா? லட்சியம்னா என்னது? தமிழ்ல குறிக்கோள். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் தருக. விஞ்ஞானம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல் என்ன? அறிவியல், தொழில்நுட்பம், வியப்பு, சுற்றுச்சூழல். விஞ்ஞானம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல். இப்போ பிறமொழியை வந்து தமிழ் சொல்ல மாற்ற சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால இதெல்லாம் ரொம்ப முக்கியம். சிலபஸ்ல இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இதெல்லாம். ஓகேவா? விஞ்ஞானம் அப்படிங்கிற சொல்லுக்கான தமிழ் சொல். அறிவியல், தொழில்நுட்பம், வியப்பு, சுற்றுச்சூழல். ஆப்ஷன் ஏ, அறிவியல் அப்படிங்கிறது தான். ஓகே, சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம டோட்டலாக 25 கொஷின் வந்து பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் எத்தனை கொஷினுக்கு ஆன்சர் ரைட்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி உங்களுடைய அந்த எத்தனை கரெக்டோ அதை மார்க்ஸாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. 25க்கு நீங்கள் எத்தனை மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நானுமே தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? இது மாதிரியான அடுத்தடுத்த நம்மளோட சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸோட லிங்க்ஸை அதுலேயுமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் எல்லா வீடியோஸையும் கோ த்ரூ பண்ணலாம். அண்ட் டிஎன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கக்கூடிய அந்த
கண்டென்ட்லாம் உங்கள்கிட்ட ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனலில் புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் அதையும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கமலி ஃப்ரம் கே குரு அகாடமி. தேங்க்யூ.